தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய வந்து தெருமக்குள் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்க வேணாம் அம்மா அண்ணாமலைக்கு? ஏன் ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மழை வேணும்ன்றக்காக ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுறாரு. 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அப்பெல்லாம் அவங்க ஏன் கச்சத்தீவு மீட்டெடுக்கல? இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா அவர் தான் எங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு. நான் என்ன வார்த்தையை அண்ணாமலை பேசிட்டேன்? அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா இருப்போம்? இல்ல எப்பவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க, எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது. எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை. தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய வந்து தெருமக்குள் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்க வேணாம் அம்மா அண்ணாமலைக்கு? நீங்க அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா? ஏன் ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மழை வேணும்ன்றக்காக இதெல்லாம் சும்மா அவர் என்னன்னா ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுறார். நான் உண்மையை தான் சொன்னேன். அவர் புதுசா என்னமோ கச்சத்தீவு மீட்டெடுப்போம்னாங்க. 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால 7 வருஷம் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி இருந்திருக்கு. அப்பெல்லாம் அவங்க ஏன் கச்சத்தீவு மீட்டெடுக்கல? இப்ப தேர்தல் நேரத்தில் அது பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் எங்களுடைய வாதம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இங்க இப்ப கூட எங்க அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவரும் நம்முடைய அன்பு சோதரர் வழக்கறிஞர் அன்பு சோதரர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க. இது 1974 அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்குளத்தூர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை ஐயா PK மூக்காயத்தேவர் அவர்கள் இந்த கச்சத்தீவினால் எவ்வளவு பாதிப்பு வரும்னு அன்னைக்கே பேசியிருக்காங்க. தொடர்ந்து புரட்சி தலைவர் MGR அவர்களும் கோரிக்கை வைக்கும்போது ஜனாதிபதி கோரிக்கை வைத்தாங்க. 26 விதமான கோரிக்கை கருணாநிதி மீது குற்றம் சாட்ட வைக்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள். அதில் ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள். அதே மாதிரி தொடர்ந்து எங்கள் அம்மாவும் 1991 இருந்து முயற்சி எடுக்கிறாங்க. இது வந்து தேசிய அளவில் மாநில அளவில் பிரச்சனை இல்லை. இது நேஷனல் அளவில் அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு. எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்துறோம். இதுதான் எங்களால் செய்ய முடியும். அப்போ எங்கள் அம்மா வழக்கும் தொடுத்தாங்க. ஆனால் திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது. அப்புறம் இப்போ நான் எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய்த்துறையுடைய இணைத்து விட்டாங்க. அந்த தீவு எப்படிப்பட்டது, யாருக்கு சம்பந்தமானது, எந்த வகையில் அந்த எல்கை இருக்கு, ராமநாதன் அந்த ஜமீனுக்கு உரியது. எனவே அந்த ஜமீனுக்குரிய அந்த இதை கொடுத்தது தப்பு, அதை மீண்டும் பெறணும். எப்படி மேற்கு வங்காளத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு தீவை வந்து பெருவாரியாக அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார்கள். உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இரு மாநில அவைகளும் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும், கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒப்படைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் கச்சத்தீவும் தன்னிச்சையாக அன்னை இந்திரா காந்தி கொடுத்தாங்க. அதை மீண்டும் பெறணும். அதை பெறுவதற்கு நம்ம இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சுருக்கணும். இப்போ தேர்தல் நேரத்தில் சொல்கிறாங்கன்னா அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்காக வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்கிறாங்கன்னு தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா அவர் தான் எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசினார், எங்கள் அண்ணாவை பற்றி பேசினார். எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரை அசிங்கமாக பேசினார். அவர் தான் பேசினார். அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வாய் துடுக்காக பேசக்கூடாது. அண்ணாமலை அவங்களுடைய பின்பலத்தமாக ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசலாமா அப்படின்னு தான் சொன்னேன். இதில் என்ன தவறு? நான் என்ன வார்த்தையை அண்ணாமலை பேசிட்டேன்? அவர் சொன்னார்,
அம்மா பேரை சொல்லி அவரை காட்டிலும் என் மனைவி 100 மடங்கு பெரியவங்க, எங்க அம்மா 1000 மடங்கு உயர்ந்தானவங்க அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா? எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம். அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா இருப்போம்? அதுக்காக அவரை நான் எதுவுமே தவறான வார்த்தை பேசலையே. மகிழ்ச்சியை ஏற்பட்டு போச்சு. அமைப்பட படத்துல சத்யராஜ் மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் பார்த்தா மக்கள் தர ஆதரவு வெற்றியினுடைய இதை பார்க்க அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் மணி அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா துள்ளி குதித்து டாக்டர் ஓடி எங்க கூப்பிட்டாலும் வர, யார் போனாலும் இன்முகத்தோடு பேசுகிறார். சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இப்ப நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காம்பா அப்படின்னு எல்லாரும் மனம் மூந்து பேசுறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இப்ப கடந்த 2 நாட்களாக புறநகர்ல போய் வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. அங்க எப்படின்னு கேட்டா அங்கேயும் கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு. இந்த வரவேற்புக்கெல்லாம் காரணம் கையாளர் திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 ஆண்டுகளில் வெளியேற்றவும் சொல்லி வந்துவிட்டு மக்களுக்கு சொல்லனா துயரத்தை சுமையை தூக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த மக்கள், தமிழக மக்கள், எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியில எனக்கு எல்லாருமே சங்கடங்களை, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொன்ன வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. இது அரசு ஊழியராக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், அங்கன்வாடி பணியாளர் இருந்தாலும், சத்துணவு பணியாளர் இருந்தாலும், சுகாதார பணியாளர்களாக இருந்தாலும் அத்தனை பேரையும் அரசு பணியாளர்களாக மாற்றுவேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு 154 விதியின்படி இனிமேல் சுகாதார பணியாளர் நிரந்தர பணியாளர் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் இடையே இந்த அரசாங்கம் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்கிட்ட கூட அன்னைக்கு வாக்கு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க வாக்கையே இன்னைக்கு இடியாக்கி விட்டார்கள், இனிமேல் ஒப்பந்த பணியாளர் தான் எடுக்கப்படுவாங்க, நிரந்தர பணியாளர் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக பழைய ஊதிய திட்டம் நிறைவேற்றோம்னு சொல்லி அரசு ஊழியர் ஏமாற்றி இன்னைக்கு களத்திலே போராடி கூட்டுறவுத்துறை இன்னைக்கு கூட்டுறவுத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம். ஆக எல்லா தரப்பு மக்களையும் ஏமாற்றி சிறுபான்மை மக்களுக்கும் எந்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. சிறுபான்மைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காக உரத்த பொருள் கொடுக்கிறார்களா? நேற்று தினம் பேராயரை போய் பார்த்தோம். நாங்கள் 3ஆம் நாள் போய் பார்க்கும்போது பேராயர் மன வெறுத்து சொன்னார். மத்திய ஆகிய பாரதிய ஜனதா நாங்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் வருகிற எங்களுக்கு கொடுக்கிற தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எனவே நீங்கள் அவர்களை ஆதரிக்கிறதுனால தான் நீங்கள் எனக்கு எதிர்கட்சியா இருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் நீங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு நாங்க கிறிஸ்தவர்களா உங்களுக்கு ஆதரவு தயாராக இருக்க, மீண்டும் அவர்களோடு சேராதீங்க என்று சொன்னாங்க. எங்களுக்கு பிரேயர் பண்ணி நீங்க வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அப்பொழுதுதான் தெரிஞ்சது, நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க பின்னணி பாத்தீங்கன்னா 2 லட்சம் வாக்கு உள்ளதான். அந்த 2 லட்சம் வாக்குகள் எதனால் நாங்க இழந்தோம் என்பது உங்களுக்கு எல்லாம் பத்தவர்த்தனமாக தெரியும். ஏற்கனவே அரசு ஊழியர்கள் எல்லா வகையான பொய்களையும் நம்பி ஸ்டாலினுடைய ஆட்சியில நம்பி ஓட்டடித்தாங்க. சிறுபான்மையினர் ஓட்டடித்தாங்க. இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு செய்யாதனால சிறுபான்மையினரால் இன்னைக்கு கை கொடுக்குறாங்க. இன்னைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு பலமுள்ளதாக அகில இந்திய அளவில் இருந்தாலும் மாநிலத்தில் தமிழகத்திலே பார்த்தா மிகப்பெரிய வலுவாக இருக்கிறார்கள். முபாரக்குடைய பேச்சு, இன்னைக்கு மாநில தலைவருடைய பேச்சு கடல் பறக்கிறது. திண்டுக்கல்ல அவர் கேட்கிற கேள்விக்கு மத்திய மாநில அரசுகள் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார், உண்மையை சொல்கிறார்கள். ஆக இன்னைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கிற தேர்தல். உண்மையான நிலையை நாங்கள் 10 ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். எங்க எடப்பாடியார் 4 ஆண்டுகள் ஒரு சாமானியனாக இருந்து ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் வந்து முதலமைச்சர் ஆனாலும் கூட எந்த நிர்வாக புரட்சித் தலைவர் அம்மாவிடத்திலே நிர்வாக பணியை அவர் கற்று அவருடைய பள்ளியிலே படித்த அந்த எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறனால், அறிவு நுட்பமால் அதிகாரிகளை வைத்து 7.5% மற்றும்
மக்களுக்கெல்லாம் கொரோனா காலத்திலே அவங்க எல்லாம் விடுவித்ததெல்லாம் மக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். உங்களுக்கு கொடுத்த எண்ணி பார்க்கிறார்கள். இந்த அரசு இன்னைக்கு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகுதி பார்த்து கொடுக்கணும்னு சொன்னது இதெல்லாம் மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாதித்து இருக்கிறது. எனக்கு கலை நிலவரம் நல்லா இருக்கு. நீங்க இந்த காரியாலமும் ராசியா வந்திருக்கு. பாண்டியும் அவர் இதுலதான் நான் இங்க காரியாலயம் போட்டுதான் 3 முறை நான் வெற்றி பெற்றிருக்கேன். 3 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது. இதே மேற்கு தொகுதியில அது கொடுத்த தாய்க்கு என்னுடைய கோடான கோடி நன்றியும் அருமை தம்பி பாண்டியவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் இந்த அலுவலகத்தை இடத்தை கொடுத்த அவங்களுக்கு கோடான கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தோழமையுடைய பணிக்காக இங்க வந்திருக்கிற கழக தோழர்கள் ரொம்ப பணியாற்ற வேண்டும். நேற்று அன்பு சகோதரி கனிமொழி இங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன ஆட்சி 5 வருஷம் வந்தா 3 வருஷம் நாங்க ஆண்டிருக்கோம், என்னென்ன சாதனை செஞ்சோன்னு சொல்லல. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க. எதுவும் செய்யல. இந்த மதுரைக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாங்க சொல்றோம், இந்த ரோடு இருக்குவாங்க, இந்த நம்ம இந்த திண்டுக்கல் டு கன்னியாகுமரி மெயின் ரோடு, இந்த ரோடு 120 அடி ரோடாக அகலப்படுத்தது எங்களுடைய ஆட்சியில, என்னுடைய முயற்சியில. காமராஜர் பாலம் அகலப்படுத்தது நான் வந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன். இல்லைன்னா நம்ம பாத்மா காலேஜ் வரைக்கும் பஸ் நிற்கும். இங்க பாத்தீங்கன்னா காலவாசல் வரைக்கும் நிற்கும். அந்த பாலத்தை அகலப்படுத்தும். அப்புறம் உயர்மட்ட பாலம் அமைத்தார். இப்போ ஒரு பறக்கும் பாலம் உங்களுக்கு தெரியும். வெள்ளோட்டில் அருகாமை பொன்னாஞ்சாலையிலிருந்து அச்சம்பத்து வரைக்கும் பறக்கும் பாலம். இதெல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க. அந்த பாலங்கள்லாம் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி 7 கிலோமீட்டர் மதுரையில இங்க இருந்து பறக்க பாண்டி இருக்க 10 நிமிடத்துல போயிருக்கான். இருபக்கம் சாலை அமைத்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தங்கு தண்ணீர் குடிநீர் கிடைப்பதற்காக 125 எம்எல்டி தண்ணீர் முல்லை பெரியாறுல இருந்து எடுத்து நேரடியாக அந்த கிராபிக்கே கொண்டு வந்து வைகலைக்கு அருகாமையில அதை சுத்திகரித்து திரும்ப நம்ம மதுரைக்கு கொண்டு வந்து 82 மேல்நீர் தொட்டி மூலமாக மக்களுக்கு 24 மணி நேரம் 365 நாள் கொடுக்கிற திட்டம். ஏற்கனவே 65 எம்எல்டி தண்ணி வைகை அணைக்கு எடுக்கிறோம். 20 எம்எல்டி காவிரி வருகிறது. ஆக நமக்கு ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட எம்எல்டி தண்ணீருக்கு வர இருக்கிறது. அப்படி வரும்போது தொழிற்சாலை பெருகும். அதே மாதிரி குடிநீர் வீடுகளுக்கு, வீட்டுக்கு வெளியே மக்கள் வர வேண்டியதில்லை. பெண்கள் வீட்டுக்குள்ளே குடித்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு அற்புதமான திட்டம்லாம் கொடுத்துருக்கோம். மதுரை அழகுபடுத்திருக்கோம். மதுரையை இன்னைக்கு எங்க காலத்துல மீனாட்சி சுற்றி இன்னைக்கு தூய்மையான கோயிலாக இந்திய திருக்கோயில்ல எத்தனையோ கோயில் இருக்கு. பசுமை விருதை 3 ஆண்டுகள் தொடர்ந்து பெற்றது. அதே மதுரை மாநகராட்சி பசுமை விருது பெற்றது. இப்படிப்பட்ட திட்டங்களை நாங்க கொடுத்தோம். இந்த 3 ஆண்டுகளை எதிர்த்து செய்யல. சரி, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று சொன்ன தம்பி வெங்கடேசன் என்ன செஞ்சாரு? 4 வருஷம் அழகான எங்கேயும் பார்க்க முடியல. ஆனா இப்ப வந்து வாக்கு கேட்கிறார். எந்த முகத்தை வைத்து என்ன திட்டம் கொடுத்தா எல்லாரும் மக்கள் கேட்கிறாங்க. எனவே இது ஏமாற்றப்பட்ட கூட்டணி, ஏமாற்றுகிற கூட்டணி. அது மக்கள் இன்னைக்கு ஏமாற தயாராக இல்லை என்பது இந்த தேர்தலில் தெரிகிறது. எனவே களத்திலே பணியாற்றுகிற தலைவர் நிர்வாகிகளும் சகோதரர்களும் சிறப்பாக பணியாற்றி மாபெரும் வெற்றிகளை செய்ய வேண்டும். இந்த வெற்றி என்பது தொடக்கம். 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு இது முன்னோட்டமாக அமைய இருக்கிறது என்ற நேரத்தில் தெரிவித்து, அந்த முன்னோட்டத்துக்கு இந்த மதுரை நாடாளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்கு ஜாஸ்தி, ஏறத்தாழ 3 லட்சம் வாக்கு ஜாஸ்தி நம்முடைய டாக்டர் சரவணன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவோம். வெங்கடேசை கதை எழுத அனுப்புவோம் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்க மேற்கு தொகுதி நிர்வாகிகளுக்கும் இந்த அலுவலகத்திற்கு துணையாக இருக்கிற மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, சாலை ரத்னம், சிவபாண்டியன், முகேந்திரன், தம்பி காலவாசல் பாண்டி ஏற்கனவே சொல்லிட்டு அவர்தான் இடம் கொடுத்த தாராள பொழுது பிறப்பு அவங்க அம்மாவுக்கு நன்றி, அவங்க சகோதரிகளுக்கு நன்றி, அவங்க சகோதரர்களுக்கும் நன்றி. வணக்கம்.